வணக்கம். சமீபத்தில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இவர் சென்னையில் சைதாப்பேட்டையில் ஒரு அரசு பள்ளி நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 இடங்களில் இந்த நிகழ்வு நடந்தது. இவருடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அவர் பேசிய அந்த காணொளி எல்லா சமூக வலைதளங்கள்லையும் வெளியாகி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதை தொடர்ந்து அவர் அதில் பேசியிருந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதே மாதிரி அவர் ஆன்மீகம்னு சொன்ன எதுவுமே ஆன்மீகமாக இருந்ததா உண்மையாகவே அப்படின்னா அப்படி எதுவுமே அவர் பேசலைங்கிறது தான் உண்மை. எல்லாருமே சொல்கிற மாதிரி அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் பேசியிருந்தார். அதை அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நம்மள்கிட்ட பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய மந்திரங்கள்லாம் இருந்தது. அதில் ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பெய்யும், இன்னொரு மந்திரத்தை சொன்னா நீங்க இங்கேருந்து அங்கிட்டு பறந்து போகலாம், இன்னொரு மந்திரத்தை சொன்னா இது நடக்கும் அது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் இடைக்காலத்துல வந்த ஆங்கிலேயர்கள் ஒண்ணுமே இல்லாம அழிச்சிட்டாங்க. அதனால நம்ம மிகப்பெரிய ஒரு ஞான இழப்பை சந்திச்சிருக்கோம், ஞானத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படி இப்படின்னு மாணவர்கள்ட்ட போய் பேசாரு. இப்படி பேசிக்கிட்டே வர்றவர் திடீர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. என்ன சொல்றாருன்னா, இந்த சமகாலத்துல இந்த பிறவியில நம்மலாம் இப்படி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன் ஜென்மத்துல நம்ம பண்ண விஷயங்கள் காரணம். இப்ப இந்த ஜென்மத்துல ஒருத்தவர் கண் பார்வை இல்லாம இருக்காரு, காது கேட்காம இருக்காரு, வாய் பேசாம இருக்காரு, இப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அவர்கள் போன ஜென்மத்துல செஞ்சதுதான் காரணம். போன ஜென்மத்துல கெட்டது செஞ்சவங்க தான் இந்த ஜென்மத்துல இப்படி கண் பார்வையற்றவங்களா, காது கேட்காதவங்களா, வாய் பேசாதவங்களா பிறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எதுக்கு கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல, எதுக்காக ஒருத்தவங்களை நல்லா வாய் பேசுற மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு வாய் பேச முடியாத மாதிரியும் படைச்சிருக்காரு அப்படின்னா போன ஜென்மத்தில் அவர்கள் செஞ்ச பாவம் கெட்டது அதுதான் இந்த ஜென்மத்தில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் சொல்றாரு. இதை சொன்ன உடனே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி வூண்டிங் ஆகி அங்க இருந்த ஒரு ஆசிரியர் சங்கர் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் அவர்கிட்ட நேரடியாக கேட்கிறார், எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க, மாணவர்கள்ட்ட எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்டவுடனே நான் என்ன தப்பா பேசிட்டேன் அப்படின்னு அவர் கேட்டிருந்திருக்கலாம். இல்லாட்டி அவருடைய கேட்டதுல இவருக்கு ஏதாவது ஒரு முரண் இருந்ததுன்னா தனியா பேசியிருந்திருக்கலாம் போய், இல்லாட்டி இதை வேற மாதிரி அணுகிருக்கலாம். ஆனால் அவர் அதை கேட்ட உடனே, அந்த ஆசிரியர் அதை கேட்ட உடனே அவர் என்ன கேட்கிறாரு, அவரை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு. இது எதுக்காக புரியுதா? பேரை வச்சு அவருடைய மதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை திசை மாற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. ஆனா அவர் சொன்னது என்னுடைய பேர் சங்கர் அப்படிங்கிற, அவருடைய பேர் சங்கருங்கிறது அவருக்கு தெரிய வந்துருச்சு. இவருடைய பேர் சங்கர் அப்படிங்கிறதுனால அதை திசை மாற்றி அவரால் மகாவிஷ்ணுவால கொண்டு போக முடியல. அதனால அந்த இஷ்யூ வேற பாதையில போகாம தப்பிச்சிச்சுன்னு வைங்க. இப்போ நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன மகாவிஷ்ணுவை பார்த்து அப்படின்னா, பள்ளியில போய் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதை பேசுறதுனால நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மாணவர்களுக்கு? ஏன்னா இப்போ இந்தியாவில் நம்முடைய தமிழகம் கல்வி அறிவில் தலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் படிக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம், பெண்கள்ல இருந்து அவ்வளோ பேருக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்ட காலம்லாம் போய் இப்போ எல்லாரும் கல்வி அறிவு பெறணும், ஏன்னா ஒரு இனத்தினுடைய வளர்ச்சிக்கே கல்விதான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் கல்வியை நம்முடைய அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்குறாங்க நம்முடைய தமிழகத்தில். அப்படி இருக்கிற இந்த காலத்தில் அறிவியல் சார்ந்து பேசலாம், அறிவியல் சார்ந்து சாதித்த விஞ்ஞானிகள் அவர்களை வச்சு மோட்டிவேட் பண்ணலாம், தமிழ் அறிஞர்களுடைய சிறப்பை சொல்லலாம், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், திருக்குறள் இது இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லலாம். அதுவும் இல்லையா, வரலாற்று தலைவர்கள், சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, இவர்கள் எல்லாரையும் பற்றி பேசலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மூட நம்பிக்கையை எதுக்காக குழந்தைகளுடைய உள்ளத்துல போய் விதைக்கணும்? இதுதான் பல பேர் கேட்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு மகாவிஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்றவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? மகாவிஷ்ணுவுடைய வேலை இதுதான். நீங்க ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சயின்டிஸ்டா கூப்பிட்டுருக்கணும், சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தா அவர் அறிவியல் சார்ந்து பேசுவார். ஒரு இலக்கியவாதி, அப்படி ஒரு தமிழ் பேச்சாளர், ஒரு இலக்கிய பேச்சாளர், அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை கூட்டு நீங்க பேச சொல்லியிருந்தீங்கன்னா அவரு அவருடைய துறை சார்ந்த விஷயங்களை பேசுவார். வரலாறு சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டா அவரு வரலாறு சார்ந்த சரித்திரம் சார்ந்த விஷயங்களை பேசுவார். ஆனா நீங்க கூப்பிட்டது ஒரு
யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த வகுப்புகள்லாம் நடத்தக்கூடிய ஒருத்தர். அவரை கூட்டா அவர் தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களை தானே பேசுவாரு அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்றவங்க பேசுறாங்க. இதுல 2 பேர் மேல தவறு இருக்கு. அதாவது முதல் விஷயம், மகாவிஷ்ணு இதுதான் பண்றாரு, இதுதான் அவருடைய துறை அப்படின்னா அவரை நிச்சயமா அந்த பள்ளிக்கு அழைச்சிருக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அப்ப முதல் தப்பு அவரை அழைச்சதுதான். நியாயமா பார்த்தா மகாவிஷ்ணுவை அந்த இடத்துல அழைத்து அவருடைய துறை இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவரை அங்க அழைத்தது ஒரு தவறு. 2வது தவறு என்ன அப்படின்னா, அப்படி அவர் அந்த துறை சார்ந்தவராகவே இருக்கட்டுமே, எதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் அப்படி அவமானப்படுத்துற மாதிரி அங்க பேசணும்? இது இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமா மாறினதுக்கே இதுதான் காரணம். அவர் இந்த மந்திரம் சொல்றதை பத்தி பேசுனது, அதெல்லாம் பேசுனது கூட ஒரு பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறதோட நம்ம நிறுத்திருப்போம். ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினது, அதுமாரி இவர் சொல்ற இந்த நேரத்துல அங்க எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்காங்கன்னு சொன்னா அது எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் அந்த சமூக சாராரையே எவ்வளவு ஒரு மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதை அவர் பேசியது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அதுதான் மகாவிஷ்ணு மேல இந்த குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவா. அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அப்படி பேசுகிற போது எத்தனையோ ஆசிரியர்கள் அங்க இருந்தாங்க. ஆனா எந்த ஆசிரியருமே அவரை எதிர்த்து கேள்வி கேட்கல, யாருக்குமே கேட்கணும்னு தோணல. ஆனா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் நம்ம சங்கர், இவர் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் குடும்பமே மாற்றுத்திறனாளி குடும்பங்க. இவருக்கு 2 தம்பிகள் இருக்காங்க. இவர்கள் 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள். இவருடைய மனைவி ஒரு மாற்றுத்திறனாளி. இவருடைய குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்குது. இப்போ இவங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருந்துமே கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டுல படிச்சு அவர் வேலைக்கு வரல நம்ம ஆசிரியர் சங்கர் அவர்கள். எல்லாருக்குமான பொதுவான அந்த ஒதுக்கீடு, அதை வச்சுதான் பொதுவா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள், அதுல தான் அந்த காமனான கோட்டால தான் அவர் இந்த பணிக்கே வந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2024 பிப்ரவரி மாதத்துல இவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. தமிழ்ல பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு பிஎட் பண்ணி பிப்ரவரியில முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு, டாக்டர் பட்டம். இந்த முனைவர் பட்டம் எதுல இவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு, அதை தேர்ந்தெடுத்து அதுல ஆய்வு செஞ்சு அதுல முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அதனாலதான் இப்படி ஒரு கேள்வியை அவரால் தைரியமா இந்த இடத்துல கேட்க முடிஞ்சது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா அவர் உடனே கேட்கிறாரு, உங்க பேர் என்ன, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது வேற யாராவது இருந்திருந்தா அந்த நேரத்துல சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. ஆனா இவர் அங்க பயப்படவே இல்லை. நம்ம ஆசிரியர் சங்கர் அவர்கள் நீங்க யாருன்னு கேட்டோடனே தைரியமா அதை தாண்டியும் அவர்கிட்ட பேசினார் பாருங்க. அதனாலதான் நீங்க தமிழக முதலமைச்சர்ல இருந்து கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு பின்னாடி நீங்க நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர் பக்கத்துல உண்மை இருக்கு, ஆசிரியர் சங்கர் அவர்கள் பக்கத்துல நேர்மை இருக்கு, அதுதான் காரணம். அதுபோக ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பிரிவுல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர் தான் நம்ம ஆசிரியர் சங்கர். அப்போ அந்த ஒரு கட்டத்திலிருந்து படிப்படியா தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இந்த இடத்துல இன்னைக்கு இவர் இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களே 1000 குறை சொல்றான் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல, அது கிடைக்கல, அதனாலதான் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியலன்னு சொல்றான். ஆனா பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு கண் பார்வையே கிடையாது. ஆனா அதை ஒரு குறையா அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. தாங்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு எப்படி முன்னேறலாம் வாழ்க்கையில உழைச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஆசிரியர் சங்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் முன்னாடி இவர் இந்த மாதிரி பேசும்போது, இப்படி உழைப்பால உயர்ந்த, அதுவும் பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தர் எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு? அதனாலதான் அந்த இடத்துல தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தினாரு, அதை நியாயமா வெளிப்படுத்தினாரு. அதனாலதான் ஆசிரியர் சங்கர் அவர்களை இன்னைக்கு தமிழ் கூறும் நல்லுலகமே கொண்டாடுகிறது, போற்றுகிறது. அதனால நிச்சயமா இதற்கு பிறகு ஒரு பள்ளிக்கு ஒருத்தரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு பேச சொல்றோம் அப்படின்னா அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைச்சு பேச சொல்லணும். யார் கூப்பிடுற ஆள் யாரு அப்படிங்கிறத பார்த்து கவனமா ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் நம்ம அதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது மாதிரி இப்ப சிறப்பு விருந்தினராக பேச போறவங்க யாரோ ஆட்கள்கிட்ட நம்ம பேச போறது
நம்ம இந்தியாவினுடைய வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்ங்கிறதையும் தாண்டி குழந்தைகள், அவர்கள்ட்ட நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தில் போய் சேரக்கூடியது, அப்படி ஆழமா பதியும் அந்த இளம் பருவத்துல. அதனால பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து பயன்படுத்த வேண்டும் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் அப்படிங்கிறத நான் உட்பட எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நானும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல. ஒரு இடத்துல பேசும்போதும் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும், பேசக்கூடியவர்கள் எல்லாருக்குமே. அதனால இது எல்லாருக்குமான ஒரு கடமை, இது இவங்களுடைய கடமைன்னு சொல்லாம எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நிச்சயமா இதற்கு பிறகு இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே நம்மளுடைய கவனத்தை செலுத்துவோம். நீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.